வணக்கம். கிருபை சேனல் மேரி பேசுகிறேன். வாக்காளர் மக்களுக்கு இந்த வீடியோ. வாக்காளர் மக்கள் நிறையா பேர் ஓட்டு போட போகலை, என்னத்தை ஓட்டு போட்டு என்னத்தை கண்டோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி நீங்கள் சொல்லக்கூடாது. உங்களோட உரிமை. நீங்கள் ஓட்டு போடலை அப்படின்னா உங்கள் ஓட்டை இன்னொருத்தவங்க போட்டுருவாங்க. நீங்கள் நினைக்கலாம் நம்ம ஓட்டு போடலை, அவங்க தோற்று போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் உங்கள் ஓட்டை இன்னொருத்தவங்க நீங்கள் போடலை அப்படின்னா அது கள்ள ஓட்டாக போயிடும். கள்ள ஓட்டு போடுறதுக்கு நம்மளே காரணமாக இருக்கக்கூடாது. அதனால் நான் 2 நாள் தான் இருக்குது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் நீங்கள் போய் உங்கள் உரிமையை நீங்கள் வாக்களித்துட்டு வரணும். நமக்கு எதில் உரிமை இருக்கோ இல்லையோ, இதில் நமக்கு உரிமை கொடுத்துருக்காங்க. நம்ம யாருக்கு வேணாலும் போடலாம். அதனால் நீங்கள் லேட் பண்ணாமல் நாங்களாம் காலையில் 4 மணிக்கே 4 மணின்றேன் 6க்கெல்லாம் ரெடி ஆயிடுவோம். 7 மணிக்கு பூத் திறக்கிறாங்கன்னா 6 மணிக்கெலாம் ரெடி ஆகி எங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவார், நான் ஓட்டெல்லாம் போட வரல அப்படின்னு 2 நாளைக்கு முன்னாடி பேசுவார். ஆனால் அந்த எலெக்ஷன் ஓட்டு போடுற அன்னைக்கு அவர் தான் ஃபஸ்ட்டு கிளம்பியிருப்பார். ஏன்னா நம்ம உரிமை, இதுக்கு தான் நம்ம உரிமை. நம்ம இந்த நாட்டோட பிரஜை என்று நம்ம நிலைநாட்டுறது இந்த ஓட்டுனால தான். எங்கள் அக்கா அவங்க ஓட்டு சீட்டு அந்த ஓட்டு ஐடி காணா போச்சுன்னு ஒரு ட்ரிப்பு ஓட்டு போட முடியல. 3 எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, இன்னமும் அவங்களால ஓட்டு போட முடியல. அவங்க ஆசைப்பட்றாங்க ஓட்டு போடணும் அப்படின்ட்டு. ஆனால் அவங்களால அவங்க பேர் இல்லை. ஒவ்வொரு எலெக்ஷனும் 3 எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, ஆனால் அவங்க போய் ஓட்டு போட முடியல. போயிட்டு வருவாங்க, பேர் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அதுக்கு நம்ம வழிவகுத்து கொடுக்கக்கூடாது. நமக்கு ஓட்டு இந்த எலெக்ஷன் டைமில் தான் நமக்கு உரிமைன்னு கொடுக்குறாங்க பெண்களுக்கு. அதனால் நீங்கள் நம்ம ஏன் போடணும், நம்ம கஷ்டப்பட்டு யார் வந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். அது நமக்கு முக்கியம் இல்லை. யாரோ வராங்க, யாரோ ஆண்டுட்டு போகிறாங்க. மக்களுக்கு அவங்க விருப்பம் இருந்தால் மக்களுக்கு செய்கிறாங்க, செய்யாமல் போகிறாங்க. அது நம்மளோட இது கிடையாது, நம்மளோட கடமை. அது நம்ம கடமையை நம்ம ஒழுங்காக செஞ்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு நம்மளே அவங்கள போய் கேள்வி கேட்கலாம். நான் ஓட்டு போட்டு தான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கேன் அப்படின்னு கேள்வி கேட்குறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் யாரும் ஓட்டு போக வேண்டாம், நான் போட்டு என்னத்தை கண்டோம் ஏதை கண்டோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்கள் போகாட்டியும் உங்கள் ஓட்டு அங்கே பதிவாயிரும். ஆனால் வேற ஒருத்தவங்க போட்டுருவான், அது கள்ள ஓட்டாக போயிடும். அதுக்கு நம்ம வழிவகுத்து கொடுக்கக்கூடாது. கண்டிப்பாக போய் எல்லோரும் ஓட்டு போடுவோம். கண்டிப்பாக ஓட்டு போடுவோம். ஓகே மக்கள், ஒரு சின்ன வீடியோ தான் போட்டிருக்கேன். நீங்கள் அதை வச்சு நான் சொல்கிறது உங்களுக்கு அட்வைஸாக இருக்கா என்னான்றது எனக்கு தெரியல. ஆனால் என்னோடய விருப்பத்தை நான் சொல்லியிருக்கேன். இப்படி நடந்துகிட்ருக்கு. ஏன்னா எங்கள் அக்கா 3 வருஷமாக போயிட்டு ஓட்டு போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த முறையும் நமக்கு இப்போ கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் போய் கண்டிப்பாக ஓட்டு போடுங்க. ஓகே மக்கள், பாய்.